Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 3 யூனிட் 3 பாலிமர் கெமிஸ்ட்ரி இந்த லெசனில் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ பெருசாக இருக்கு, நீங்கள் ஷார்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் மாதிரி பார்க்கலாம். லிஸ்ட் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஸோ சிந்தட்டிக் ஃபைபர்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் அதோட குறைகள், அதோட அட்வான்டேஜ் என்னன்றதை பார்க்கணும். சிந்தட்டிக் ஃபைபர் நத்திங் பட் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் மாதிரி, சரிங்களா? ஸோ இட்ஸ் நாட் அ நேச்சுரல் ஃபைபர், இட்ஸ் அ சிந்தட்டிக் ஃபைபர். பேஜ் நம்பர் 50ல் நீங்கள் பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுதணும். ஃபர்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இதில் 4 பாயிண்ட்ஸ், இதில் 4 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம், சரிங்களா? அட்வான்டேஜஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஸோ சிந்தட்டிக் ஃபைபர்ன்றது என்ன சொன்னேன், ஆர்டிஃபிஷியல் ஃபைபர், ஒரு செயற்கையாக. ஓகே, ஸோ அசிந்தட்டிக் ஃபைபர்ஸோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா தே டு நாட் ரிங்கிள் ஈஸிலி. அது சீக்கிரத்தில் வந்து சுருங்காது. இந்த பாலிஸ்டர் கிளாத்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ சீக்கிரம் நம்ம வந்து அயன் அப்பப்போ காட்டன்லாம் வந்து அயன் பண்ணி போட்டால் தான் நல்லா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கிடையாது. தே டு நாட் ரிங்கிள்னா சுருங்கிறது கிடையாது. தே டு நாட் ரிங்கிள் ஈஸிலி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்னு போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தே டு நாட் ரிங்கிள் ஈஸிலி. அடுத்தது செகண்ட் பாயிண்ட், they keep their color and brightness for a much longer time than natural fibers such as cotton. ஸோ இது இந்த சிந்தட்டிக் ஃபைபரில் பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் வந்து ஃபேட் ஆகும் இல்லையா, கலர் பிரைட்னஸ் இதெல்லாம் வந்து ஃபேட் ஆகும் இல்லையா. எது காட்டனை விட இது வந்து ரொம்ப அதிகமான நாளுக்கு, ரொம்ப இயர்ஸ் வந்து நல்லா பிரைட்டாகவே இருக்கும். தே கீப் தேர் கலர் அண்ட் பிரைட்னஸ் ஃபார் அ மச் லாங்கர் டைம் தேன் நேச்சுரல் ஃபைபர்ஸ் சச் ஆஸ் காட்டன். அதாவது நேச்சுரல் ஃபைபர் காட்டனை விட இதோட கலரு, அந்த பிரைட்டு, அதை பார்க்க அந்த நியூ ட்ரெஸ் மாதிரியான பொலிவு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, தே டு நாட் ரிங்கிள் ஈஸிலி. அண்ட் செகண்ட் பாயிண்ட், தே கீப் தேர் கலர் அண்ட் பிரைட்னஸ் ஃபார் எ மச் லாங்கர் டைம் than natural fibers such as cotton. Second point. Then third point பார்த்தீங்கன்னா using synthetic fibers such as, அதாவது யூஸபிள் அந்த synthetic fibers யூஸ் பண்ணுறோம், அதாவது என்னென்னா nylon. Using synthetic fibers such as nylon is that they are stronger than many natural fibers such as silk or wool. ஸோ silk அந்த natural fibers எதுனா silk, wool இதை காட்டிலும் நைலான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்குமா, சரிங்களா? யூஸிங் synthetic fibers such as nylon இதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா சில்கோ உள்ள காட்டிலும் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். அடுத்து ஃபோர்த் அட்வான்டேஜ் என்னன்னா, these fibers are strong and elastic which gives it the properties to bounce. ஸோ இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்கும். விச் கிவ்ஸ் இட் த ப்ராப்பர்ட்டிஸ் டு பவுன்ஸ்னால் அந்த ட்ராம்பலைன் அது மேலே குதிச்சா அப்படியே பவுன்ஸ் ஆகும்ல, மேலே வருவோம்ல, அதுதான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஃபைபர். ஓகேங்களா, தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் ஸ்ட்ராங் அண்ட் எலாஸ்டிக் விச் கிவ்ஸ் இட் த ப்ராப்பர்ட்டிஸ் டு பவுன்ஸ். ஸோ 4 பாயிண்ட்ஸ் டோட்டலி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அது சீக்கிரமாக சுருங்காது, தே டு நாட் ரிங்கிள் ஈஸிலி. செகண்ட் வந்து அதோட கலரும் பிரைட்னஸும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு காட்டன். they keep their color and brightness for a much longer time than natural fibers such as cotton. Third point வந்து using synthetic fibers such as nylon யூஸ் பண்ணும்போது is that they are stronger than many natural fibers such as silk or wool. அடுத்து fourth point வந்து these fibers are strong and elastic which gives it the properties to bounce. இது அட்வான்டேஜஸில் 4 பாயிண்ட்ஸ். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னு எழுதிக்கோங்க. டிஸ்அட்வான்டேஜஸ்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் சச் ஆஸ் பாலிஸ்டர் இஸ் தட் தே ஆர் நாட் ஹீட் ரெசிஸ்டன்ட் அண்ட் கேட்ச் ஃபயர் ஈஸிலி. ஸோ அது வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் பாலிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் ஹீட் ரெசிஸ்டன்ட். அது வந்து என்ன பண்ணும், அந்த ஹீட்டை டக்குன்னு வந்து தீப்பிடிச்சிக்கக்கூடிய அந்த மாதிரி இது சீக்கிரமாக வந்து தீப்பிடிச்சிக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்கு இருக்குது. சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் சச் ஆஸ் பாலிஸ்டர் இஸ் தட் தே ஆர் நாட் ஹீட் ரெசிஸ்டன்ட் அண்ட் கேட்ச் ஃபயர் ஈஸிலி. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், மோஸ்ட் ஆஃப் பொதுவாக வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் பெரும்பாலும் அப்சர்வ் வெரி லிட்டில் மாய்ஸ்சர் அண்ட் டு நாட் அலோ ஏர் சர்க்குலேஷன் மேக்கிங் தெம் ஹாட் அண்ட்
uncomfortable to wear. ஸோ ஜாஸ்தி வந்து அதை வந்து ரொம்ப குறைஞ்ச லிட்டில் மாய்ஸ்சர்னால் கொஞ்சம் தான் அந்த வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. அதே மாதிரி அந்தளவுக்கு ஏர் சர்க்குலேஷனையும் உள்ளே விடாது. அதனால் இது வந்து போட்டுட்டு இருக்கும்போது ஹாட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம ஸ்மால் 2 மார்க்கில் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட். தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, synthetic fibers are made out of petrochemicals and last in the environment for a very long time. synthetic fibers வந்து எதால ஆனதுன்னா வந்து petrochemical, அந்த மாதிரி ஒரு petrochemicalனால ஆனதுனால, ஓகேவா. ஸோ சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் வந்து பெட்ரோகெமிக்கல்ஸால் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளாக வந்து இருக்கும், உழைக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் லாஸ்ட் இந்த என்விரான்மெண்ட் ஃபார் அ வெரி லாங் டைம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜில் ஃபோர்த் பாயிண்ட், தே பிரேக் டவுன் இன்டு வெரி ஸ்மால் பீசஸ் கால்டு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். அந்த சிந்தட்டிக் ஃபைபர் என்ன ஆகும், கடைசியாக வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக பிரேக் டவுன் ஆகும்போது விச் காசஸ் பொல்யூஷன் டு சாயில் அண்ட் வாட்டர் பாடி சச் ஆஸ் ரிவர், லேக்ஸ் அண்ட் ஓஷன்ஸ், இதெல்லாம் கூட வந்து பொல்யூட் பண்ணும். சரிங்களா. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸில் 4 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்னது, பாலிஸ்டர் வந்து நாட் ஹீட் ரெசிஸ்டன்ட், ஸோ சீக்கிரமாக கேட்ச் ஃபயர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது அப்சர்வ் வெரி லிட்டில் மாய்ஸ்சர் தான் அண்ட் நாட் அலோ ஏர் சர்க்குலேஷன், அதனால் ஹாட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து மேட் அவுட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ்னால ஆனதுனால இது ரொம்ப காலத்தில் அதோட லைஃப் வந்து ரொம்ப நாளாக இருக்கும், உழைக்கும். அடுத்து தே பிரேக் டவுன் இன்டு ஸ்மால் பீசஸ், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து கடைசியாக போகும்போது சாயில், வாட்டர், ஓஷன் இது எல்லாத்தையுமே பொல்யூட் பண்ணிவிடும். இதுதான் அட்வான்டேஜஸில் 4 பாயிண்ட்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸில் 4 பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா. பாயிண்ட்ஸாக கொடுத்தாலும் நீட்டாக இருக்கும், உங்களுக்கு மார்க்ஸும் கிடைக்கும். சரிங்களா. இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. செகண்ட், suggest safe methods of disposing plastics. safe methods of disposing plastics சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் 57 பாருங்கள். safe methods of disposing plasticsனு ஹெட்டிங் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரெஃப்யூஸ்னு எழுதிக்கோங்க. ரெஃப்யூஸ் ப்ராக்கெட் போட்டு அவாய்ட். த பெஸ்ட் திங் டு டூ இஸ் டு அவாய்ட் யூஸிங் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். ஒன் டைம் யூஸ் த்ரோ அவே பிளாஸ்டிக்ஸ் கேன் ஆஃபன் பி அவாய்டட். ஸோ ரொம்ப பெஸ்ட் திங் எதுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது. பிளாஸ்டிக்கே வேண்டான்னு அவாய்ட் பண்ணிடணும். த பெஸ்ட் திங் டு டூ இஸ் டு அவாய்ட் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஸ்டீல், அதுக்கடுத்து நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பழைய காலத்துலலாம் அந்த காலத்தில் வந்து அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பெஸ்ட் திங் வந்து அதை அவாய்ட் யூஸிங் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். ஒரே ஒரு டைம் யூஸ் அண்ட் த்ரோ இருக்கு இல்லையா, ஒன் டைம் யூஸ் த்ரோ அவே பிளாஸ்டிக்ஸை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடணும். தென் ரெடியூஸ், செகண்ட் பாயிண்ட் வந்து ரெடியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரெஃப்யூஸ் அண்ட் தென் ரெடியூஸ். ரெடியூஸ்னும் போது ரெடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வி யூஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கணும். ரெடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வி யூஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், செகண்ட் பாயிண்ட். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீயூஸ். ரீயூஸ்ன்னு எழுதிட்டு ஹெட்டிங், if possible products made of plastics can be used again and again. ஸோ ஒரு பாசிபிளாக இருந்தால் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பிளாஸ்டிக்கால் ஆனதை கேன் பி யூஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். இஃப் பாசிபிள் ப்ராடக்ட்ஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் கேன் பி யூஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஏன்னா நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிட்டோன்னா அதோட வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அது வந்து பொல்யூட் பண்ணும் இல்லையா என்விரான்மெண்ட். ஸோ அதனால் இஃப் பாசிபிள் முடியும்னா அதை வந்து ரீயூஸ் பண்ணுறது அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்து பண்ணலாம். அடுத்து ரீசைக்கிள். ரீசைக்கிளில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெட்டர் டு ரீசைக்கிள் பிளாஸ்டிக் வேஸ்ட். ஸோ இது ரொம்பவும் பெஸ்ட்டு. என்னென்னா அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது, திரும்பவும் வந்து வேறு ஃபார்மில் கொண்டு வரது. செப்பரேட்டிங் பிளாஸ்டிக் வேஸ்ட் அண்ட் மேக்கிங் ஷியோர் இட் கெட்ஸ் ரீசைக்கிள்டு இஸ் குட். ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட்டு செப்பரேட் பண்ணோம், இது வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடியது, இது வந்து பண்ணவே முடியாதது, அந்த மாதிரி பிரிச்சுட்டு அண்ட் ஷியோர் இட் கெட் ரீசைக்கிள்டு வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடியதாக இருந்தால் அது ரொம்ப நல்லது. ஓகேவா. தென் இட் வில் நாட் பி த்ரோன் அவே இன் landfills, open dumps or ending up as litter in the environment. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த அதை வந்து தூக்கி will not be thrown away, நம்ம வந்து தூக்கி போட்டக்கூடாது. ஏன்னா நிலத்தில் அது பாட்டுக்கு குப்பைமேடு மாதிரி ஆகிறதுக்காகவோ இல்லை டம்ப் பண்ணக்கூடாது. இந்த குழி தோண்டி புதைச்சிருவோம் இல்லையா. ஸோ லேண்ட்ஃபில்லுன்றது இதை பாருங்கள், அதை தோண்டி இதை ஃபுல்லாக வந்து உள்ளே போட்டுறாங்க இல்லையா, அதான். ஸோ லேண்ட்ஃபில்லையோ அடுத்து டம்ப், அதை போட்டு டம்ப் பண்ணி வைக்கிறது அப்படியே. அடுத்து எண்டிங் அப் ஆஸ் அ லிட்டர், இது என்ன ஆகும்,
ஒரு அந்த என்விரான்மெண்ட்டில் அது ஒரு குப்பையாக ஆகிடும், பொல்யூட் பண்ணும், எண்டிங் அப் ஆஸ் அ லிட்டர் இந்த ஒரு பொல்யூஷனாக வந்து நிற்கும். லிட்டர் இந்த என்விரான்மெண்ட். ரீசைக்கிள், இட் இஸ் பெட்டர் டு ரீசைக்கிள் பிளாஸ்டிக் வேஸ்ட். செப்பரேட்டிங் plastic waste and making sure it get recycled is good. Then it will not be thrown away in landfills, open dumps or ending up as litter in the environment. இது fourth point. Then fifth வந்து recover. ஓகே, ரெக்கவர், கம்போஸ்ட் அண்ட் இன்சினரேட். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே இருக்குது பாருங்கள், பர்னிங் மேலே பர்னிங் பிளாஸ்டிக்ஸ்னு இருக்கு இல்லையா, தேர்ட் லைனு. பர்னிங் பிளாஸ்டிக்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர் இன் இன்சினரேட்டர்ஸ் அண்ட் ட்ராப்பிங் த கேஸஸ் அண்ட் கலெக்டிங் த டாக்ஸிக் ash is widely used to produce energy. ஸோ இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் வந்து கொடுத்தோன்னா அப்போ வந்து அது வந்து உருகிடும் இல்லையா. இன்சினரேட்டர்ஸ்ன்றது அந்த எரிய வைக்கக்கூடிய ஒரு உலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாங் ஃபர்னேஸில் போட்டு எரிய வச்சுட்டு அண்ட் கேஸஸை ட்ராப் பண்ணுவோம். ஏதாவது டாக்ஸிக் பாய்சனஸ் கேஸஸ் இருக்கும் இல்லையா, அதை தனியாக பிரித்து அப்புறம் அண்ட் இஸ் வைட்லி யூஸ் டு ப்ரொடியூஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அந்த மாதிரி கேஸை தனித்தனியாக கலெக்ட் பண்ணணும், பர்னிங் பிளாஸ்டிக்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் எனர்ஜி வரைக்கும். ஸோ டோட்டலி 5 R அப்படியே நீங்கள் எழுதணும் சேஃப் மெத்தட்ஸில். ரெஃப்யூஸில் அப் டு அவாய்டட், அதாவது அதை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ண பார்க்கணும். அடுத்து ரெடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ரீயூஸ் ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம். ரீசைக்கிளில் 3 பாயிண்ட் எழுதணும். ரீசைக்கிள் பண்ணணும், அதுக்கடுத்து அதை பிரித்து இது பண்ணணும், அதுக்கடுத்து இட் ஷுட் நாட் பி த்ரோன் அவே இன் லேண்ட்ஃபில்ஸ், ஓப்பன் டம்ப்ஸ் இதெல்லாம். ரெக்கவரில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹை டெம்பரேச்சரில் பர்னிங் பிளாஸ்டிக்ஸை வந்து ஹை டெம்பரேச்சரில் இன்சினரேட்டர்ஸில் வச்சு அந்த கேஸஸை ட்ராப் பண்ணணும், கலெக்ட் பண்ணிவிட்டு and is widely used to produce energy. இது டீட்டெயில் செகண்டில் டோட்டலாக 5 ஹெட்டிங்ஸ் போட்டுட்டு பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஓகேங்களா. ஓவர் அது டீட்டெயிலும் ஓவர் லாங் ஆன்சர். ஸோ